Hello everyone, this is Mijinsi from Gems Abroad. இன்னைக்கு எந்த டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா writing mistakes that you do in your PT exam. So before that, if you have not subscribed our channel, kindly subscribe, and if you need PT online coaching, you can just contact us. ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன் இல்லைன்னா எதை பத்தி இன்னைக்கு நான் வீடியோ பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு டாபிக் அண்ட் ரீசெண்டா நான் வந்து இப்போ ஒரு லைவ் வெபினார் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான் ரைட்டிங். ஸோ ரைட்டிங் மாடியூல்ல வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அண்ட் வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிஸ் டு பி ஃபாலோட், டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும், ரைட்டிங்ல இருக்க கொஸ்டின்ஸை பத்தி தான் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் வாண்ட் thank everybody for supporting and like பண்றீங்க and நிறைய comments வருது and lot of feedback from your side. இன்னும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டினை பத்தி வீடியோ தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்றேன். ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். மாஸ்டரிங் த ரைட்டிங் மாடியூல் இன் பிடி. ஸோ இதை பத்தி தான் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டிங் மாடியூல்ல நீங்க என்னென்ன காமன் எரர்ஸ் எல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ் எப்படி இதை அவாய்ட் பண்றது அண்ட் எப்படி இந்த டைம் மேனேஜ் பண்றது அண்ட் எப்படி வந்து ஸ்கோரை வந்து மேக்ஸிமைஸ் பண்ண அதை பத்தி தான் நீங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். மொத்தம் 20 கொஸ்டின் இருக்கு பிடில. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கிங்ல 5 கொஸ்டின், ரைட்டிங்ல 2 கொஸ்டின், ரீடிங்ல 5 கொஸ்டின், லிஸ்னிங்ல 8 கொஸ்டின், மொத்தமா 20 கொஸ்டின் இருக்கு பிடில. ரைட்டிங் மாடல் இஸ் செகண்ட் மாடல் எக்ஸாம்ல வரும். ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த சம்மரைஸ் ரிட்டன் டெக்ஸ்ட் டு எஸ்ஸே. ஓகேங்களா, இந்த 2 கொஸ்டின் தான் ரைட்டிங் மாடல். இந்த கொஸ்டின் சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட் ஏன் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணனா, ஏன்னா இதுவும் நம்ம வந்து டைப் தான் பண்றோம். ஆனா இந்த சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிஸ்னிங்ல இருக்க கொஸ்டின். ஸோ அதுவும் ரைட்டிங்க்கு வந்து மார்க் கொடுக்குது. ஸோ அதனால இந்த 3 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு எடுத்தேன். அண்ட் இந்த 3 கொஸ்டின்ல என்னென்ன ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா grammar, vocabulary, structure and comprehension. Grammar skills, vocabulary, how you structure and how you comprehend. So you should have the ability to summarize and organize your ideas clearly and concisely. First நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது சம்மரைஸ் ரிட்டன் டெக்ஸ்ட். strategies for summarized written text பாத்தீங்கன்னா, first you have to read the passage thoroughly to understand the main idea. And you have to identify the key points, look for the cause, effect, comparisons or conclusions, and use one single sentence and maintain the coherence. இந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேசேஜ் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, எதை பத்தி இந்த டாபிக்னு புரியறதுக்கு. அதுல இருந்து யூ ஹேவ் டு கலெக்ட் ஃபார் த கீ பாயிண்ட்ஸ். அதுல என்னென்ன இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட்ஸ் அது வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க அது ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்ல வந்து யூ ஹேவ் டு டைப் பண்ணணும். And you have to maintain the continuity. இப்போ sentence வந்து பாத்தீங்கன்னா it should be related. நீங்க கொடுத்திருக்க first sentence should be related with the second sentence. இல்லைன்னா நம்ம வந்து first sentence டைப் பண்ணிருப்போம், அது ரிலேட் பண்ணாத வேற ஒரு புது சென்டென்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஆட் பண்ற சென்டென்ஸ் should be related with the topic. Okay. அண்ட் சம்மரைஸ் ரிட்டன் டெக்ஸ்டோட ஸ்கோரிங் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க்கில் தான் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறாங்க. கான்டென்ட், ஃபார்ம், கிராமர், vocabulary. கான்டென்ட்டுக்கு எவ்வளோ மார்க்? 2 மார்க். ஃபார்ம் 1, கிராமர் 2, vocabulary. என்ன இந்த கான்டென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கொடுத்துருக்க அந்த பேசேஜில் எல்லாமே மெயின் ஐடியாஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோமா? அப்படி கவர் பண்ணீங்கன்னா 2 மார்க். சென்டென்ஸ் வந்து வேர்ட் லிமிட்ல எழுதிருக்கீங்களா? கிறிஸ்பா சின்னதா நீட்டா இருக்கா? ரொம்ப பெரிய பாராகிராஃப் மாதிரி இல்லாம ஒன் சிங்கிள் சென்டென்ஸ்ல பண்ணிருக்கீங்களா? அண்ட் வேர்ட் லிமிட். வேர்ட் லிமிட்னு பாத்தீங்கன்னா இந்த சம்மரைஸ் ரிட்டன் டெக்ஸ்டோட வேர்ட் லிமிட் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ரைட் டில் 75. 75க்கு மேல எழுதக்கூடாது. அண்ட் 5 to 75. ஸோ 5 கீழே நம்ம எப்பயுமே 5 வேர்ட்ஸ் எல்லாம் எழுத மாட்டோம். ஸோ அதனால தான் நான் அப்பர் கேஸ் சொன்னேன். 75 வேர்ட்ஸ்க்கு மேல எழுதாதீங்க. தட் இஸ் யோர் வேர்ட் லிமிட். ஸோ வேர்ட் லிமிட் ஃபார் சம்மரைஸ் ரிட்டன் டெக்ஸ்ட் இஸ் 5 to 75. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 75 மேல எழுதிட்டீங்கன்னா அங்க ஃபார்ம்ல வந்து 0ன்னு போட்டுருவாங்க. கிராமர் பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கிராமர் மிஸ்டேக்ஸ்னா பங்க்சுவேஷன்ஸ், அதாவது ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்காம இருக்கீங்க, கோமா ஆட் பண்ற இடத்துல கோமா ஆட் பண்ணலாம், செமிகாலன், இது எல்லாமே கிராமர் மிஸ்டேக்ஸ்ல வரும். அண்ட் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் வர லெட்டர் வந்து கேபிட்டலைஸ் பண்ணணும். vocabulary பாத்தீங்கன்னா appropriate and varied use of words. அண்ட் நார்மலி நம்ம சம்மரைஸ் டெக்ஸ்ட்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து யூ ஹாவ் லைக் குட்
vocabulary skill இருந்ததுன்னா you can just paraphrase. இப்போ ஒரு வேர்ட் அங்க கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேர்டுக்கு வந்து சேம் மீனிங் வர வேற வேர்டு உங்களுக்கு தெரியும்னா யூ கேன் அந்த வேர்டை மாத்திட்டு நீங்க கொடுக்கலாம். இஃப் யூ ஆர் நாட் ஷுர் நீங்க வந்து அந்த வேர்டே கொடுத்தாலும் போதும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்கோரிங் கிரைட்டீரியா. ஓகே, சம்மரைஸ் மெத்தட்ல ஸ்கோரிங் மொத்தம் பாத்தீங்கன்னா 3, 4, 5, 7 அப்ராக்சிமேட்டா 7 மார்க்ஸ் வருது. கான்டென்ட் ரொம்ப முக்கியம். டாபிக் ரிலேட்டடாவே எழுதுங்க. வேர்ட் லிமிட் மறந்துடாதீங்க. கிராமர், vocabulary முக்கியம். And next பாத்தீங்கன்னா the partial credit system ensures that small errors don't result in சின்ன ரொம்ப மைனட்டான errors எல்லாம் வந்து மார்க்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபுல்லா போகாது. பாசிபிள் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 7 and summary syntax மார்க் எதுக்கு போகுது? ரைட்டிங் அண்ட் ரீடிங்க்கு போகுது. ஓகேங்களா? பிடி வந்து இன்டகிரேட்டட். ஸோ ரைட்டிங்ல கொஸ்டினோட மார்க் ரைட்டிங்க்கு மட்டும் போகாது, வேற மாடியூலும் ஷேர் பண்ணும். ஸோ அதனால இந்த சம்மரைஸ் டெக்ஸ்டோட மார்க் பாத்தீங்கன்னா ரைட்டிங்க்கு போகுது அண்ட் ரீடிங்க்கு போகுது. அதனால தான் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில், அந்த பேசேஜ் எவ்வளவு அழகா நீங்க காம்ப்ரிஹெண்ட் பண்ணி அது சுருக்கமா எப்படி எழுதுறீங்க அதை தான் டெஸ்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் பேசேஜ். Deforestation has led to the loss of biodiversity and disrupted ecosystems. This destruction contributes to climate change by increasing carbon emissions. Solutions include afforestation, conservation efforts, and stricter environmental laws. இதுதான் ஒரு பேசேஜ்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சாம்பிள், இவ்வளவுதான் இருக்காது, ஜாஸ்தியாவே இருக்கும். ஜஸ்ட் இந்த சாம்பிளுக்காக இது நம்ம எப்படி இது சுருக்கமா எழுதிருக்கோம்னு பாருங்க. Deforestation has led to the loss of biodiversity and disrupted. ஆனா அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கல. பிகாஸ் சம்மரைஸ் டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் கடைசியில தான் வரும். நடுவுல எங்கேயுமே நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டோம். பிகாஸ் யூ ஹேவ் டு சம்மரைஸ் இன் ஒன் சிங்கிள் சென்டென்ஸ். ஸோ ஃபுல் ஸ்டாப் கடைசியில தான் வரணும். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாப் பதில் நம்ம என்ன ஆட் பண்ணிருக்கோம்? செமிகாலன். நம்ம எதனால இந்த செமிகாலன் ஆட் பண்றோம்? பிகாஸ் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் நம்ம வந்து இன்பிட்வீன் நம்ம வந்து செமிகாலன் யூஸ் பண்ணுவோம். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் தான் மெயின் கிளாஸ். அதுக்கு ஒரு சப்ஜெக்டும் இருக்கும், ப்ரெடிகேட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இன்பிட்வீன் தான் நம்ம இந்த செமிகாலன் யூஸ் பண்ணுவோம். கான்ட்ரிபியூட்ஸ் டு கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த செமிகாலன்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிராமர்ல மார்க் போயிடும். கான்ட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாப்பை மாத்திட்டு நம்ம ஃபுல் ஸ்டாப்பை எடுத்துட்டு செமிகாலன் ஆட் பண்ணி இந்த டிஸ்ட்ரக்ஷனே நம்ம எடுத்துட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக ப்ரோனவுன் இட்னு போட்டோம். இட்னா இதுதான் குறிக்குது. Deforestation contributes to climate change by increasing carbon emissions and solutions include. இங்க பாருங்க இந்த ஃபுல் ஸ்டாப்பை நம்ம லைக் ரிமூவ் பண்ணிட்டு என்ன ஆட் பண்ணிருக்கோம்? அண்ட் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ பாருங்க, காமாக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நீங்க இந்த கனெக்டர்ஸ் ஆட் பண்றீங்க. ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெங்க பங்க்சுவேஷன்ஸ் ஆட் பண்றீங்களோ அதுக்கு பக்கத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு தான் அடுத்த வேர்ட். ஓகேங்களா? மறந்துடாதீங்க, யூ ஹேவ் டு லீவ் அ ஸ்பேஸ். ஆனா நீங்க காமா ஆட் பண்ணும்போது இந்த வேர்டுக்கு பக்கத்துலயே யூ ஹேவ் டு ஆட் காமா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளிக்கு அப்புறம் தான் காமாஸ் ஆட் பண்ணும். அதுவும் பண்றாதீங்க. That is a great mistake. And solutions include this conversation efforts and conservation efforts and stricter environmental laws. ஓகே, இது அப்படியே எழுதிருக்கோம். இங்க என்ன இதுக்கு பதிலா we have added colon, semicolon போட்டிருக்கோம். இந்த டிஸ்ட்ரக்ஷனை மாத்திட்டு இட் ஆட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த ஃபுல் ஸ்டாப் எடுத்துட்டு நம்ம அண்ட் ஆட் பண்ணிருக்கோம். அண்ட் ஆட் பண்ணி பாருங்க, இங்க எஸ் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு, இங்க ஸ்மால் லெட்டர்ல போட்டிருக்கோம். இதெல்லாம் மைன்யூட் மிஸ்டேக்ஸ் தட் யூ நீட் டு டேக் கேர். ஓகே, காரணம் நம்ம வந்து ஃபுல் காமா ஆட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கேபிட்டல், நம்ம ஃபுல் ஸ்டாப் அப்புறம் மட்டும்தான் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆட் பண்ணும். ஸோ காமா போட்டுட்டு அண்ட் போட்டிருக்கோம். காமாக்கு அப்புறம் அண்ட் வந்து ஆட் பண்றதுக்கு முன்னாடி அவர் லீவ் அ ஸ்பேஸ் அண்ட் நெக்ஸ்ட் வேர்ட் கவுண்ட் இதுல எழுதிருக்கோம் 31. ஸோ எவாலுவேஷன் பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கு, கன்சைஸா இருக்கு. மெயின் பாயிண்ட்ஸை கேப்சரும் பண்ணிருக்கோம். கரெக்டான கனெக்டர்ஸ்னா அண்ட் பட், நம்ம ரெண்டு சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்றது அந்த கனெக்டர்ஸ் அண்ட் பட். ஸோ ரெண்டு சென்டென்ஸ் ஜாயின் பண்றதுக்கு அண்ட் பட் கரெக்டா நீங்க அண்ட் எங்க போடணும், பட் எங்க போடணும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். கீ கன்சிடரேஷன்ஸ், எதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம் கனெக்டர்ஸ்? ஃபார் தி லாஜிக்கல் ஃப்ளோ. ஸோ அந்த ஐடியா வந்து அப்படி கண்டினியூஸா இப்போ ஒன்று ரீட் பண்றீங்க, கண்டினியூஸா அந்த ஐடியா வந்து வரணும்னா தட் ஷுட் பி அ கண்டினியூட்டி இருக்கணும்ல. யூஸ் கனெக்டர்ஸ் that logically link the two ideas you're comparing. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்க. The sun is shining but it is warm. இது தப்பு. பிகாஸ் பட்டுங்கிறது லாஜிக்கலா வராது. பிகாஸ் பட்டுங்க வந்து கான்ட்ராஸ்ட். ஓகேங்களா? ஸோ கரெக்ட் பாத்தீங்கன்னா the sun is shining, comma and it is. யாரை பத்தி பேசுறோம்? சன். ஸோ சன் ஷைன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் வார்ம்னு சொல்றோம். பட் கொடுத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா போயிடும். So you have to know where to use and where to use but. Okay.
அவாய்ட் த ரன் ஆன் சென்டென்சஸ். நிறைய ஐடியாஸ் வந்து ப்ராப்பர் பங்க்சுவேஷன் இல்லாமல் நம்ம லிங்க் பண்ணிடுவோம். ஸோ இதுவும் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து இன்கரெக்ட் பாருங்களேன். அண்ட் இட் ஹார்ம்ஸ் அண்ட் இப்போ எவ்வளோ அண்ட் இருக்கு, இங்க ஒரு அண்ட் இருக்கு, இங்க ஒரு அண்ட் இருக்கு. நம்ம ஒரே ஒரு அண்ட் மட்டும் இதுக்கு போட்டா போதும். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஸோ காசஸ் கிளைமேட் சேஞ்ச் போட காமா, ஹார்ம்ஸ் biodiversity, comma, and it leads to ecosystem loss, which is very much rough. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 2-3 வேர்டுக்கு அப்புறம் திருப்பி அண்ட் ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. டோன்ட் டூ தட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூஸ் கரெக்ட் கனெக்டர். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ அடிஷனா ஒரு சென்டென்ஸ் சன்னை பத்தி எனக்கு நிறைய சொல்லணும் அப்படின்னா யூ யூஸ். இன்னும் அதை பத்தி நிறைய அதை பத்தி நான் வந்து விவரிக்கணும் அப்படின்னா நீ கேன் யூஸ் தி. அதை பத்தி இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லணும்னா நம்ம இந்த வேர்ட் சூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஃபார் மோர் ஓவர். கான்ட்ராஸ்டா இருக்கு. இது இப்படி இருக்கு. ஆனா நம்ம வந்து இந்த கான்ட்ராஸ்ட் ஆயிட சொல்றது தான் we use but however although whereas. cause and effect, that is reason சொல்றதுக்காக ஒரு காஸ் இருக்கு, அதோட எஃபெக்ட் அப்படின்னா because as since therefore hence thus. சீக்வன்சிங்கா சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் இது அதுக்கப்புறம் இது அப்படின்னா சீக்வன்சிங் நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட், தென், ஃபைனலி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் த கனெக்டர். Punctuate properly. Commas எங்க யூஸ் பண்ணுவீங்க? You have to use the commas before connectors like but, and, or when joining the independent clause. Example பாருங்க. Pollution harms marine life, comma, but it can be reduced through conservation. Semicolons எங்க யூஸ் பண்ணுவோம்? To link two closely related independent clauses தான் நம்ம வந்து semicolons யூஸ் பண்ணுவோம். See, the forest is home to diverse species. Like semicolon. ரெண்டு க்ளோஸ் ரிலேட்டட் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் கனெக்ட் பண்ணும் போது தான் நம்ம we use semicolon. இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னா மெயின் கிளாஸ். ஓகே. அவாய்ட் ஓவர் பங்க்சுவேஷன். நிறைய இடத்துல இங்க பாருங்க காமாஸ், செமிகாலன் இது மாதிரிலாம் போடக்கூடாது. Like you cannot use both these. You can use only one. So overuse of this punctuation will also leads to grammar mistakes. Keep the sentence length reasonable. ரொம்ப பெருசா just crisp-ஆ எழுதுங்க. Avoid creating excessively long sentence by overusing connectors. See, connectors and. This is not the proper way. This is the proper way. Comma and. This one. இங்க we have put a comma here. நம்ம and அங்க add பண்ணல. Disrupting again. ரெண்டே add தான். Overuse of connectors ஜாஸ்தி. Again, redundancy na multiple connectors use பண்றது. For the ஒரே purposeக்காக நம்ம நிறைய தடவை connectors use பண்றது. And therefore, like you should not add both together. You can add either and, இல்லனா you can add either therefore. You cannot use both this. Next, பாத்தீங்கன்னா context. Choose the connectors that suit the tone and meaning of the passage. This is incorrect because, however, உங்களோட சென்டென்ஸையே வந்து misinterpret பண்ணுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? யூ கேன் யூஸ் டிஃபாரஸ்டேஷனை பத்தி சொல்றீங்க. ஸோ டிஃபாரஸ்டேஷன் ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை பத்தி இன்னும் பேசினா யூ கேன் யூஸ் அ ப்ரோனான், ரைட்? ப்ரோனான் பாத்தீங்கன்னா இந்த நவுனை பத்தி நம்ம ரெப்ரசென்ட் பண்றது தான் ப்ரோனான். ஸோ யூ கேன் யூஸ் இட். இட் லீட்ஸ் டு த லாஸ் ஆஃப் பட். தேர் ஹவவர் பட் நம்ம எங்க படிச்சோம் அதெல்லாம் கான்ட்ராஸ்ட் யூஸ் பண்றது. இட் லீட்ஸ் டு த லாஸ் ஆஃப். ஓகே. காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். யூசிங் த ராங் கனெக்டர். Forgetting to adjust the sentence structure. Overusing connectors. Wrong connectors na and பதிலா but add பண்றது, பட்டுக்கு பதிலா and add பண்றது. Adjust the sentence structure. அதாவது நம்ம வந்து இப்போ செமிகாலன் போடாம நம்ம ஒரு காமாஸ் போட்டு ஆட் பண்ணிருப்போம். எங்க செமிகாலன் தேவைப்படுதோ அங்க போடணும், எங்க காமாஸ் தேவை அங்க ஆட். Don't overuse the connectors. Lot of connectors and but சும்மா வந்து என்ன போடுறதுன்னு தெரியாம connectors add பண்ண சொல்லுவாங்க. So lot of connectors add பண்ணீங்கனாலும் you will not get a research score. Again, run on sentence. Write lengthy unstructured sentence. Incorrect. தப்பு. So you have to use proper punctuations. ரொம்ப unstructured-ஆ எழுதிட்டே போனீங்கன்னா you will not get marks. Proper punctuation எங்க யூஸ் பண்ணணும்னு கத்துக்கோங்க. Word count 5 to 75. Ignoring, key points நிறைய மிஸ் பண்றது. திருப்பி ஒரு வேர்டையே திருப்பி ஒரு 4-5 தடவை எல்லா சென்டென்ஸ்லயும் ஆட் பண்ணாதீங்க. டோன்ட் ரிப்பீட் தட். ஸோ தட் இஸ் அபவுட் தி சம்மரைஸ் சின்டாக்ஸ். அடுத்தது எஸ்ஏல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ இதுக்கு ஸ்கோர் வருது எஸ்ஏக்கு. கான்டென்ட் டாபிக் ரிலேட்டடா எழுதிங்கன்னா 3 மார்க். கிராமர் மிஸ்டேக் எதுவுமே இல்லைன்னா 2. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லைன்னா 2. ஃபார்ம் பாத்தீங்கன்னா வேர்ட் லிமிட். எஸ்ஏக்கு வந்து யூ ஹேவ் டு ரைட் பிட்வீன் 200 to 300. 200 கீழே எழுதக்கூடாது, 300க்கு மேலே எழுதக்கூடாது. You have to write between 200 to 300.
ஜென்ரல் லிங்குவிஸ்டிக் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராப்பரா vocabulary யூஸ் பண்றது. டெவலப்மெண்ட் ஸ்ட்ரக்சர் கோஹரன்ஸ் பாத்தீங்கன்னா 4 paragraphs எழுதணும். சிலர் பாத்தீங்கன்னா ஒரே paragraphல எஸ்ஸே எழுதுவாங்க. You have to write in 4 different paragraphs. And here vocabulary range. Academic formal words நம்ம யூஸ் பண்ணுவோம். Informal words யூஸ் பண்ண மாட்டோம். This is about the scoring. Key scoring criteria பாத்தீங்கன்னா you have to address all parts of the question. அதாவது கொடுத்திருக்க டாபிக் ரிலேட்டடா நம்ம எழுதணும். அடுத்தது பாத்தீங்கன்னா provide the relevant examples and stay on topic. தகுந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க and stick to the topic. deviate ஆயிராதீங்க. ரைட்டிங் ஆஃப் டாபிக் மிஸ்ஸிங் பார்ட்ஸ் ஆஃப் த ப்ராம்ப்ட். கொடுத்துருக்க கொஸ்டின் ரிலேட்டடா எழுதுங்க. அதுக்கு ரிலேட்டடா இல்லாம எழுதுனீங்கன்னா கான்டென்ட்டுக்கு வந்து மார்க் வராது. கிராமர் பாருங்க, கரெக்ட் டென்ஸ், ஆர்டிகல்ஸ், ஏ அண்ட் எல்லாம் எங்க யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் வேர்ப் எக்ரிமெண்ட் அண்ட் ஸ்பெல்லிங் அதே மாதிரி தான். Spelling mistakes நிறைய பண்ணீங்கனாலும் you will not get marks. Again, your form. You have to stick to 200 to 300 words. General linguistic range பாத்தீங்கன்னா you have to use variety of sentences, simple sentence, compound sentence, complex sentence. Development பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு introduction இருக்கணும், body paragraph, then your conclusion. Vocabulary, topic specific ஆன words. Education related ஆன words யூஸ் பண்ணும். அங்க வந்து சயின்ஸ், மியூசியம் அதை பத்தியெல்லாம் எழுதக்கூடாது. ஸோ எஜுகேஷன் ரிலேட்டட் கேட்டிருக்காங்களா, அது ரிலேட்டடான வேர்ட்ஸ் எழுதுங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூசிங் யுவர் எஸ்ஸே ரைட்டிங் அப்ரோச். கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, லிங்குவிஸ்டிக்கே ஓகேவா இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் யுவர் எஸ்ஸே வித்தவுட் எனி டெம்ப்ளேட்ஸ். இல்ல ஒரு மாடரேட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா யூ கேன் யூஸ் அ டெம்ப்ளேட் வேர் யூ நீட் டு ஆட் எக்ஸ்ட்ரா 2-3 சென்டென்ஸ் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ரொம்ப கம்மி போதும், எனக்கு 40-36 எல்லாம் மார்க் போகுதுன்னா யூ கேன் யூஸ் அ டெம்ப்ளேட் வேர் யூ கேன் ஆட் கீவேர்ட்ஸ் மட்டுமே ஆட் பண்ற டெம்ப்ளேட்ஸ் சூஸ் பண்ணிக்கோ. சாம்பிள் ஃபிளெக்சிபிள் டெம்ப்ளேட் இதுதான் நான் கொடுக்குற ஒரு ஃபிளெக்சிபிள் டெம்ப்ளேட். இதுதான் இன்ட்ரடக்ஷன்ல வந்து இந்த மாதிரி இப்ப டாபிக் எழுதும், அதே மாதிரி பாடி பேராகிராஃப்ல இங்க வந்து நம்ம சப்போர்ட்டிங் பாயிண்ட் என்ன வியூ and you have to give an example. Supporting details கண்டிப்பா எழுதணும். You have to write 2 to 3 sentences on your own. அதே மாதிரி பாடி பேராகிராஃப் டூலிங் என்ன வியூ பாயிண்ட், அடுத்த வியூ பாயிண்ட் எழுதுவோம் and supporting detail and the key idea. Again, if you need, you can write body paragraph 3. Illana, you can write introduction, body paragraph 1, body paragraph 2, and directly you go for conclusion. So words பாருங்க கொடுத்துருப்பேன். Introduction 30 to 40 words போதும். அதே மாதிரி தான் conclusion. ரொம்ப சின்னதா. Introductionே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா, அதெல்லாம் தேவையில்லை. And body paragraph like minimum 80 to 90. 2 body paragraph போதும். இல்ல if you know to write a good essay, you can write 3 body paragraphs, which is not தேவையில்லை. முடிஞ்சா இன்ட்ரடக்ஷன் பாடி பேராகிராஃப் 1 to கன்க்ளூஷன் எழுதினா போதும். மேக் இட் வெரி ஷார்ட், இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன். ஓகே, இது சாம்பிள். அதாவது 36 போதும்னு சொன்னல, அவங்க வந்து you can just insert the topic, கீவேர்டு மட்டும் எழுதினா போதும் இதுல. So this is for not like 65, 79 கிடையாது, கீவேர்டு மட்டும். அது ரொம்ப கம்மி ஸ்கோர் இருக்கவங்க you can go for this template. ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம அந்த கீவேர்டை மாத்திரம் கொடுத்துருக்க அந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம இந்த கீ டாபிக்கை மட்டும் இன்சர்ட் பண்ணிப்போம். ஓகே, அண்ட் யுவர் கன்க்ளூஷன். காமன் எரர்ஸ் இன் எஸ்ஸே ரைட்டிங். மிஸ்இன்டர்பிரட்டிங் த ப்ராம்ப்ட். அதாவது எஸ்ஸேக்கே ரிலேட் பண்ணாத நம்ம எழுதுவோம். கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிருக்க மாட்டோம், வேற ஏதாவது டாபிக். ஸோ தட் இஸ் ஆஃப் டாபிக். வீக் ஸ்ட்ரக்சர். இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி இன்ட்ரடக்ஷன் கிடையாது, சில இடத்துல பாத்தீங்கன்னா பாடி பேராகிராஃப் இருக்காது, எல்லாம் மொத்தமாவே ஒரு பேராகிராஃப்ல எழுதியிருப்பாங்க. ரொம்ப ஜாஸ்தி vocabulary. நம்மளுக்கு கொஞ்சம் vocabulary வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும், நம்ம அதை எங்க யூஸ் பண்ணனே தெரியாம நம்ம இருக்கிற எல்லா இடத்துலயும் அந்த vocabulary யூஸ் பண்ணா அந்த டாபிக் ரிலேட்டடான கூட நம்ம பார்க்க மாட்டோம். டோன்ட் டூ தட். கிராமர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ரொம்ப முக்கியம். புவர் டைம் மேனேஜ்மெண்ட். எஸ்ஏல பாத்தீங்கன்னா 20 minutes கொடுப்பாங்க. அந்த 20 minutesக்குள்ள நீங்க கரெக்டா எஸ்ஏ முடிக்கணும். அண்ட் அதை எப்படி பண்ணணும்னு நான் டைம் மேனேஜ்மெண்ட்ல I'll tell you. எஸ்ஏ ரைட்டிங் டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் பாத்தீங்கன்னா allocate the time wisely. So 20 minutes இருக்குன்னா for 2 minutes like understand and plan your ideas. 15 minutes just write your essay. 3 minutes proofread பண்ணுங்க. நீங்க எவ்வளவுதான் எழுதிருக்கீங்க just go spelling check பண்ணுங்க, கிராமர் செக் பண்ணுங்க, ஸ்பெல்லிங் கரெக்டா, ஃபுல் ஸ்டாப் கரெக்டா போட்டிருக்கேனா, காமாஸ் கரெக்டா போட்டிருக்கேனா, and stick to the structure. Introduction, body paragraph and conclusion. ஸோ இதுதான் எஸ்ஏ பத்தி. அடுத்து பாத்தீங்கன்னா சம்மரி, ஸ்போக்கன் டெக்ஸ்ட், லிஸ்னிங்ல இருக்க கொஸ்டின். இங்கேயும் நம்ம ரைட்டிங் தான் டைப் தான் பண்ணுவோம்.
இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆடியோ கேட்கும். ஆடியோல ஒரு லெக்சர், ஒரு டாபிக் பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கேட்கும்போது நீங்க யூ ஹேவ் டு ரைட் டவுன் த கீவேர்ட்ஸ். அதுக்கப்புறம் வித் த டெம்ப்ளேட் நீங்க எழுதி வச்சிருக்க அந்த வேர்ட்ஸை ஆட் பண்ணி டைப் பண்ணலாம். ஓகே, இதுக்கு மார்க்கிங் பாத்தீங்கன்னா கான்டென்ட் 2 மார்க். ஃபார்ம் எவ்வளவு வேர்ட்ஸ் எழுதணும்? 50 to 70. அதாவது ரிலேட்டட் கான்டென்ட். அங்க அந்த ஆடியோல கேட்கிற வேர்ட்ஸ் வந்து நோட் பண்ணி எழுதுறது தான் கான்டென்ட். ஃபார்ம் பாத்தீங்கன்னா எப்படி ரைட் பிட்வீன் 50 to 70 வேர்ட்ஸ். அதுக்கு மேல எழுதக்கூடாது. 50க்கு கீழே போகக்கூடாது, 70க்கு மேல போகக்கூடாது. 79 plus 65 ஸ்கோர்னா யூ ஹேவ் டு ரைட் லைக் 65 68 வேர்ட்ஸ் கண்டிப்பா எழுதியிருக்கணும். கிராமர் கரெக்ட், பங்க்சுவேஷன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னா 2 மார்க் கிடைக்காது. vocabulary ஆல்சோ யூ ஹேவ் டு ரைட் ரிலவென்ட் டு த டாபிக். ஸோ எப்படி வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் ஸ்பாட் பண்றது? ஸோ அந்த ஆடியோ கேட்கும்போது எதை பத்தி பேசுறாங்க, அந்த டாபிக் என்ன? You can use transition words, however, therefore. Listen for the stressed or the repeated points. Note taking. நம்ம ஆடியோ கேட்கும்போது என்ன பண்ணுவோம்? இந்த வேர்ட்ஸை எழுது. நோட் டேக்கிங் ஸ்கில் தான் இங்க வந்து ரொம்ப டெஸ்ட் பண்றாங்க. சீக்கிரமா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணலாம், சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு புரிஞ்சா போது எழுதுறது. ஸோ கீவேர்ட்ஸை நோட் பண்ணிட்டு தென் யூ கேன் ரைட். ஃபோக்கஸ் ஆன் திஸ் 5 W's. ஹூ, வாட், வென், வேர், வை. இந்த டாபிக்ல வாட், ஹூ யாரை பத்தி, எதை பத்தி, எப்போ, அண்ட் வேர், பை. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க யூ கேன் ஜஸ்ட் கலெக்ட். அந்த ஆடியோல இருக்கிற எல்லா வேர்ட்ஸுமே ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் எழுத சொல்லல. அதுல நீங்க கேட்கிற இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸை நீங்க யூ ஹேவ் டு ரைட் டவுன். Common errors to avoid: don't exceed the word limit. 70க்கு மேல எழுதக்கூடாது. Missing the key points, don't do grammar mistakes, don't do spelling mistakes, lack of structure. You have to write a single paragraph. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்க்கு அப்புறம் ஒரு கேப் விட்டு அடுத்து அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஒரு சிங்கிள் பேராகிராஃப்ல தான் எழுதணும். இதுதான் இப்போ டாபிக்னு பாத்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி இப்படிதான் எழுதுவோம். இந்த ரெக்கார்டிங், ப்ரைமரி டிஸ்கஸிங், இது வந்து டெம்ப்ளேட். நீங்க பை ஹார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஆடியோல கேட்ட வேர்ட்ஸ் நம்ம நோட் பண்ணி வச்சிருப்போம், பேப்பர்ல எழுதி வச்சிருப்போம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மார்க்கர் நோட் பேட் கொடுப்பாங்க, அதுல நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ ரினோவல் ஒரு வேர்டா எழுதாதீங்க, ஒரு ஃப்ரேஸா கலெக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோல கேட்டிருக்கோம் ரினோவல் எனர்ஜி இன் அட்ரஸிங் கிளைமேட் சேஞ்ச்னா யூ கேன் ரைட் REN ரினோவல் எனர்ஜி ERGY. ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல எழுதுங்க. அட்ரஸிங் ADD, கிளைமேட் சேஞ்ச் CLICHA. ஆனா நம்ம எழுதும்போது தெரிஞ்சுக்கணும் இந்த வேர்டு வந்து இதுதான். பிகாஸ் அதுக்கு எழுதினதுக்கு அப்புறம் இது என்னன்னே புரியாம உங்களுக்கே இருந்ததுன்னா யூ வில் ஃபைண்ட் டிஃபிகல்ட். ஸோ ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ், சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் கலெக்ட் த வேர்ட்ஸ். ஸோ இதுதான் டெம்ப்ளேட். இட், ஹைலைட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கலெக்ட் பண்ண வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த டெம்ப்ளேட்டோட ஸ்டார்டிங். நான் எல்லாமே டெம்ப்ளேட்டோட ஸ்டார்டிங் வேர்ட்ஸ் நீங்க பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலெக்ட் பண்ண வேர்ட்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா கனெக்டடா இருக்கணும். நம்ம ரீட் பண்ணும்போது ஒரு லைக் இட் ஷுட் கிவ் அ மீனிங். அந்த ஆடியோல எவ்வளவு வேர்ட்ஸ், ஒரு 7-8 ஃப்ரேசஸ்னா நான் சொன்னல ரினோவல் எனர்ஜி, இது ஒரு ஃப்ரேஸ். இல்லாம ரினோவல் எனர்ஜி அப்படி சிங்கிள் வேர்டா கலெக்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ். நோட் டேக்கிங் ரொம்ப முக்கியம். யூ ஹேவ் டு ஸ்ட்ரக்சர் யுவர் சம்மரி. ஒரு டாபிக் சென்டென்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு கன்க்ளூஷனும் இருக்கணும். ஃபைனலி, ஓகே, ஓவரால் ஒரு ஸ்டார்டிங் இந்த டாபிக் வாஸ் அபவுட் ஸ்டார்ட் பண்றதே அப்படியே தான் இருக்கும். எதை பத்தி, அது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். அப்புறம் நடுவில் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். லாஸ்ட் வந்து ஒரு கன்க்ளூஷன் எழுதும். காமன் எரர்ஸ் என்னென்ன பண்ணுவோம்னா நம்ம ரொம்ப அந்த அந்த கான்டென்ட் ரிலேட்டடான அகாடமிக் வேர்ட்ஸ் நிறைய மிஸ் பண்ணிடுவோம். நோட்ஸ் கம்மியா எடுக்கிறது, வேர்ட் கவுண்ட் எரர்ஸ் பண்றது, ரைட்டிங்கே வந்து டிஸ்ஆர்கனைஸ்டா பண்றது. மெயினா ஐடியா சப்போர்ட்டிங் மிஸ் பண்ணிட்டு சும்மா நம்ம வந்து இந்த ப்ரெப்போசிஷன்ஸ் டு, ஃப்ரம் இதெல்லாம் ஜாஸ்தி கலெக்ட் பண்ணீங்கன்னா, ஸோ அந்த ஆடியோல கேட்கிற இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் தான் நீங்க கலெக்ட் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 minutes சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட் பண்றதுக்கு ஆடியோவும் சேர்த்து தான். ஆடியோ அந்த டைம்குள்ள தான் வரும். 30-40 செகண்ட்ஸ் ஆடியோ போயிடும். மிச்சம் பாத்தீங்கன்னா ஒரு 9 நிமிஷம் தான் இருக்கும். 9 நிமிஷத்துல அதுல வந்து நீங்க நோட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு 7 minutes டைப் பண்ணுங்க. மிச்சம் இருக்க டைம்ல ப்ரூஃப் ரீட் பண்ணுங்க. இதுதான் கொடுத்துருக்கேன். லிசன் அட்டென்டிவ்லி அண்ட் நோட் டவுன் த கீ பாயிண்ட்ஸ். 1 to 2 minutes ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்ட் ரைட்டிங். ப்ரூஃப் ரீட் இன் த லாஸ்ட். பிகாஸ் இது ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவுதான் நல்ல கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க, இப்போ சம்மரைஸ் டெக்ஸ்ட்ல, எஸ்ஏல, ப்ரூஃப் ரீட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அங்கதான் கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். ஸோ ரொம்ப கிராமர் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட்டிங்ல உங்களுக்கு மார்க் வராது, ஓவராலி மார்க் வராது.
கீ கிராமர் அண்ட் vocabulary errors பாத்தீங்கன்னா tenses, கரெக்டான tenses. சப்ஜெக்ட் verb agreement பாத்தீங்கன்னா இப்போ சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா verb வந்து ப்ளூரலா இருக்கும். prepositions interested for சொல்ல மாட்டோம், interested in, focus on, rely on, depend on. ஸோ இந்த இன்னு ஆன் இதெல்லாமே ப்ரெப்போசிஷன்ஸ். இதெல்லாம் கரெக்டா எந்த வேர்ட் கூட வரும்னு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா இருக்கிற ப்ரெப்போசிஷன்ஸ் இன்ட்ரெஸ்டட் ஃபார்லாம் we don't use. We use only interested in. And spelling and the punctuations also. Tips for success. மொத்தமாவே ரைட்டிங் மாடல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா you have to practice regularly. டெம்ப்ளேட்ஸை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. டெம்ப்ளேட்ஸ் நீங்க இப்போ 65 வேணும், 79+ வேணும் அப்படின்னா டெம்ப்ளேட்ஸை மட்டும் தான் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க மார்க் எடுக்காது. யூ ஹாவ் டு ரைட் சென்டென்சஸ் ஆன் யோர் ஓன். ஒரு 2-3 சென்டென்ஸாக நீங்க கண்டிப்பா நீங்க சொந்தமா எழுதி இருக்கணும். ஃபோக்கஸ் ஆன் த கிளாரிட்டி. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம். ப்ரூஃப் ரீட் பண்ணணும். எழுதி இருக்கிறத வந்து நான் கரெக்டா ஸ்பெல்லிங்கோட எழுதிருக்கேன், ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கேன், காமாஸ் கரெக்டா இடத்துல ஆட் பண்ணிருக்கேன்னா இது பார்த்து. இதுதான் டைம் பிளான். 10 minutes சம்மரைஸ் இண்டெக்ஸும் கொடுப்பாங்க. ரீட் அண்ட் பிளான் ஃபார் 2 minutes. அந்த பேசேஜை ஒரு 2 நிமிஷம் படிங்க. 6 minutes ஆன்சர் டைப் பண்ணுங்க. 2 minutes ப்ரூஃப் ரீட் பண்ணுங்க. அதே மாதிரி தான் எஸ்ஏக்கள். இதை வந்து நீங்க டிவைட் பண்ணி வச்சுக்கணும். எடுத்தோடனே ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எடுத்தோடனே பிளான் பண்ணி தென் ஸ்டார்ட். 2 minutes, 15 minutes write, 3 minutes proof read, review. Just go through. Have you written all the spellings correctly? Have you like punctuations எல்லாம் கரெக்டா? அதே மாதிரி தான் summary spoken text 10 minutes. Listen and note take, write for 6 minutes, proof for 2 minutes. Plan before you write. Stay within word limits. Avoid the common errors. Practice regularly. இதை பண்ணீங்கனாவே ரைட்டிங்ல ஸ்கோர் வந்து ஜாஸ்தியா வந்துடும். Sure, this is about the writing module. And வந்து இப்போ வந்து ரைட்டிங் மாடியூல் வந்து நிறைய பேருக்கு நான் இப்ப சொன்ன கொஸ்டின் இப்பதான் புதுசா பார்த்திருப்பீங்க. ஸோ ஐ ஷோ யூ எப்படி இருக்கும்னு. நம்ம டிஸ்கஸ் பண்ணா இந்த 2 கொஸ்டின் பாத்தீங்களா, ரைட்டிங்ல 2 கொஸ்டின் இருக்கு. அது இப்போ ஃபர்ஸ்ட் சம்மரி சின்டெக்ஸ் இப்படிதான் இருக்கும். ஒரு பேராகிராஃப் இருக்கும். இந்த பேராகிராஃபோட சம்மரி தான் இந்த பாக்ஸ்ல. நீங்க டைப் பண்ற விட கவுண்ட் பண்ணா ஆல்ரெடி இங்க கவுண்ட் ஆயிடும். இந்த கட் காப்பி பேஸ்ட் எல்லாம் ஒர்க் ஆகாது. நீங்க சொந்தமா டைப் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் சம்மரைஸ் ரிட்டன் டெக்ஸ்ட் இப்படிதான் இருக்கும். இது வந்து எங்க ஸ்டூடெண்ட் போர்ட்டல் நாங்க ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்கறது. இது பாத்தீங்கன்னா எஸ்ஏ அந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. இந்த பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணும். வேர்ட் கவுண்ட் இங்க தெரியும். நீங்க டைப் பண்ண மாட்டேன். நீங்க இது என்ன வேணா டைம் உங்களுக்கு தெரியும். 20 minutes 200 to 300 words எழுதணும். அப்புறம் நம்ம 3ஆவது டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் பாத்தீங்கன்னா லிஸ்னிங்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட். இதுல நம்மளுக்கு ஒரு ஆடியோ கேட்கும். ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் நம்ம எழுதி வச்சிருக்க நோட்ஸ் கூட டெம்ப்ளேட் கூட சேர்த்து நம்ம இங்க டைப் பண்ணுவோம். இதுக்கு வந்து 10 நிமிஷம் டைம். ஆடியோவும் சேர்த்து தான் 10 நிமிஷம். ஸோ பாத்தீங்கன்னா 9 நிமிஷம் தான் இருக்கும். 1 நிமிஷம் ஆடியோ போயிடும். நம்ம எழுதி எல்லாம் வரும்போது எல்லாமே இட் வில் கோ ஃபார் 1 minute. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு டைப் யுவர் ஆன்சர்ஸ் ஃபார் 9 minutes ஃபுல்லா டைப் பண்ணாதீங்க. டூ ஃபார் 7 minutes ப்ரூஃப் ரீட் பண்ணிட்டு தென் சப்மிட் யுவர் ஆன்சர்ஸ். இது எல்லாமே இண்டிவிஜுவல் டைம் தான். இந்த டைம்குள்ளேயே முடிச்சிடுங்க. நீங்க இப்ப நேரமா முடிச்சா கூட இந்த டைம் வந்து நீங்க கேரி ஓவர்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த 10 minutes இதுக்கு மட்டும் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சம்மரைஸ் டெக்ஸ்ட் எவ்வளவு கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க? 1 இல்லைன்னா 2. எஸ்ஏ 1 இல்லைன்னா 2. சம்மரைஸ் ஸ்போக்கன் டெக்ஸ்ட் 1 இல்லைன்னா 2. இதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த ரைட்டிங் மாடியூல்ஸ். நிறைய பேர் என்கிட்ட இது கேட்டிருந்தாங்க, ரைட்டிங் மாடியூல்ஸ்ல ஏன் எனக்கு வந்து மார்க் கம்மியாகுது, ஏன் என்னால ஸ்கோர் பண்ண முடியல, எதனால வந்து மார்க்ஸ் வந்து என்னால ஜாஸ்தி மேக்ஸிமைஸ் பண்ண முடியல, என்ன மிஸ்டேக்ஸ் நான் பண்றது இல்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய உங்களுக்கு தெரியாததை நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. I'll be doing more and more. Hope this video was very helpful. See you in the next video with another question. Thank you.